ஹலோ ஜனங்களே, இன்றைக்கி மில்க் பன் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மில்க் எடுத்துகிட்டு வார்ம் மில்காக இருக்கணும். அதில் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் 5 வந்துடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க சுகர் 75 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண எக்கை மில்கோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மைதா மாவு 375 கிராம் எடுத்திருக்கு. ஸோ அது கூட இந்த மில்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவு நீட் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா பட்டர் டோட்டலாக 75 கிராம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு டோ கிடைக்கும். 1 hour ரெஸ்டிங் டைம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டபுளாகி வரும். ஸோ இப்போ மறுபடியுமே நல்லா பிசைஞ்சிட்டு அதை டிவைட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பன்ஸுமே 123 கிராம் அந்த அளவு 6 பீஸ் டிவைட் பண்ணியிருக்கேன். நான் வெயிட் மிஷினில் வச்சு தான் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் தடவிட்டு ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பன்னை வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 hour கூப்பிங் டைம் வச்சுட்டேன். ஃபைனலாக எக் வாஷ் கொடுத்துட்டு ஓடிஜி 10 மினிட்ஸ்க்கு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்த சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியான ஒரு பன் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னா பாலுக்கு பதில் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா லூஸாக பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஈஸ்ட் நல்லா ஈஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ்பைரி செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பன் ஃப்ளாஃப் ஆகாமல் கிடைக்கும். ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆடுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அப்பா நம்மளே செஞ்சுக்கலாங்க இனிமேல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக எம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.